கோடை விடுமுறையில் கிடைத்த உற்சாகத்தைப் போல் பள்ளி திறக்கும் நாள் தொடங்கி ஆண்டு இறுதித் தேர்வு எழுதும் நாள் வரை பள்ளி நாட்களிலும் மாணவ மாணவிகள் உற்சாகமாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் மன அழுத்தம் நீங்கி உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பது அவசியமாகும். அதற்காக திட்டமிட்டு கல்வி கற்கும் வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படை தேவையாகும். அது பற்றி விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பு. கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக கோடை விடுமுறையில் மாணவ மாணவியர்கள் சுற்றுலா சென்றும் உறவினர்களோடும் நண்பர்களோடும் மட்டுமின்றி திரைப்படங்கள், தொலைக்காட்சி மூலம் பல்வேறு பொழுதுபோக்குகளில் உற்சாகமாக பொழுதை அனுபவித்திருப்பார்கள். இசை, ஓவியம் உள்ளிட்ட கோடைக்கால பயிற்சிகளுக்கும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சென்றிருப்பார்கள். ஆனால் கோடை விடுமுறை நேற்றோடு முடிந்து இன்று முதல் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டுக்கான பொதுத் தேர்வுக்கான அட்டவணை கூட வெளியிடப்பட்டு மன அழுத்தம் இன்றி கல்வி கற்க அத்தனை வாய்ப்புகளையும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ள இவ்வேளையில் இன்று தொடங்கி ஆண்டு இறுதித் தேர்வின் கடைசி தேர்வு வரை உற்சாகமாக கல்வி பயின்று நல்ல மதிப்பெண்களை பெற மாணவர்கள் செய்ய வேண்டியவை குறித்து கல்வியாளர்கள், மனநல மருத்துவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தரும் அறிவுரைகளை கடைபிடிக்க வேண்டும். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்ற மொழிக்கு ஏற்ப நேரத்தை ஒரு வினாடி கூட வீணடிக்காமல் திட்டமிட்டு கல்வி பயின்றால் சிறப்பான நிலையை அடையலாம். மேலும் மாணவ மாணவியர்கள் மனப்பாடம் செய்வதை தவிர்த்து புரிந்து கொண்டு படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதோடு கற்பதில் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் மாணவ மாணவியர்கள் சந்தேகம் தீரும் வரை ஆசிரியர்களிடம் கேள்விகளை கேட்டு நன்கு விளக்கம் பெற வேண்டும் என்கிறார் 60 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியினை செய்து வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கரன். எந்த பாடம் படித்தாலும் புரிந்து படிக்க வேண்டும். ஆசிரியர் என்ன படிக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை மட்டும் படித்து வந்து மறுநாள் ஆசிரியரிடம் ஒப்புகிறீர்கள் அல்லது எழுதி காட்டுகிறீர்கள். அப்படி இல்லாமல் புத்தகம் முழுவதும் ஒரு பாடம்னு எடுத்துக்கொண்டால் முதல் பாடத்தில் என்னென்ன படிக்க வேண்டும் என்பதை முதலில் கவனித்து கொள்ள வேண்டும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசிரியர் நடத்துவதை மனதில் வாங்கி கொண்டு கேட்ட கேள்விக்கு எந்த விதமான கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி புரிஞ்சு படிங்க. திட்டமிடணும், என்ன படிக்கணும், எது படிக்கணும், இன்னைக்கு உட்காந்துக்கணும், ஒழுங்காக படிக்கணும், ரெகுலராக படிக்கணும், நேரத்தை பொன்போட காக்கணும், கொஞ்சம் கூட வீணாக்கக்கூடாது. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக மதிப்பெண் பெறலாம். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர்கள் தேர்வு நேரத்தில் படிக்கும் வழக்கத்தை தவிர்க்க பள்ளி திறந்த நாளிலேயே அன்றைய பாடத்தை அன்றே படிக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாடங்களின் அடிப்படையில் அட்டவணையை ஏற்படுத்தி கொண்டு படிக்கும் போது தேர்வு நேரங்களில் ஏற்படும் மன அழுத்தம் தவிர்க்கப்படும். இது தவிர முக்கியமாக பெற்றோர்கள் மாணவ மாணவியர்கள் படிப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிறார் மனநல மருத்துவரான டாக்டர் கண்ணபிரான். பருவத் தேர்வு, ஆண்டு தேர்வு போன்றவை நெருங்கும் பொழுது பதட்டமும் பயமும் அதிகமாகும். இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் முதல் நாளிலிருந்தே படிப்பதற்கு துவங்கிவிட வேண்டும். தினமும் 6 மணியிலிருந்து 9 மணி வரை படிக்கிறோம் என்றால் அதை அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. கண்டிப்பாக அதை படிப்பதற்கு மட்டுமே செலவிட வேண்டும். அன்றன்றைய பாடங்களை அன்றன்றே படித்து விடும் பொழுது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். மற்றவர்களை கொண்டோ தேர்வுகளை கொண்டோ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்பொழுது பார்த்தாலும் படித்து கொண்டிரு என்று அதிக அழுத்தத்தை கொடுக்காமல் ஆரம்பத்திலிருந்தே நிதானமாக படிப்பதற்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாலே மாணவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி வந்துவிடும். அவர்களை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். மாணவ மாணவியர்கள் டிவி பார்த்தல், கைபேசியில் விளையாடுதல், இன்டர்நெட்டில் மூழ்குதலை தவிர்த்து மாலை வேளையில் அரை மணி நேரம் விளையாடும் பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு விளையாடும் போது உடல் ஆரோக்கியம் பேணப்படும். கல்வி கற்பதற்கான நல்ல சூழ்நிலையினை விளையாட்டு பயிற்சி ஏற்படுத்தும் என்கிறார் உடல் கல்வி ஆசிரியரான வாஞ்சிநாதன். மாணவர்கள் காலையிலையும் மாலையிலையும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை பெற்றோர்கள் ஊக்குவிக்கணும். மாணவர்கள் தேவையில்லாத டிவி பார்க்குறது, செல்ஃபோன், இன்டர்நெட்டு அது இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு விளையாட்டில் ஆர்வமாக இருந்தாங்கன்னா அதன் மூலயமா அவங்க விளையாட்டின் மூலயமா படிப்பும் நல்லா ஏறும், மனசுக்கு நல்லா நிம்மதியாகவும் இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதனால் மாணவர்கள் முக்கியமாக விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அரசு வழங்கும் கட்டணமில்லா கல்வி உதவிகளை மாணவ மாணவியர்கள் தங்களது முன்னேற்றத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிப்பது பெற்றோர்களின் கடமை. இது மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்திற்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் பள்ளிக்கும் நன்மை பயக்கும் என்கிறார் சமூக ஆர்வலரான ஹேமாவதி. அரசு பசங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு தருது. மாணவர்களும் மாணவிகளும் எல்லாத்தையும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த செல்ஃபோன் நெட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணாத படிப்பில் கவனத்தை செலுத்தி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது அவங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. அவங்க பெற்றோர்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, எல்லா விஷயங்கள்லையும் இது நல்லது. படிப்பை தவிர வேறு எதுலேயும் கவனம் செலுத்தாத படிப்பில் முழுக்க கவனத்தை செலுத்தி முன்னேறதுக்கு முயற்சிக்கணும். ஒரு நாடு மேன்மை அடைய அந்நாட்டிற்கு கல்வி சிறப்பாக அமைய வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மா எண்ணற்ற கல்வி திட்டங்களை கட்டணமில்லாமல் வழங்கியுள்ளார். அதனை பயன்படுத்தி மாணாக்கர்கள் கசடர பயின்று சிகரம் தொட்டு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகத்தை உயர்த்த வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் கல்வியாளர்களின் ஆவல். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் வி. மணிகண்டனுடன் செல்வகுமார்.